தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போகலாம். பனி பொழிந்த கனல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 38. தேஜனின் உள்ளம் தந்தையை தேடியது. எங்கெல்லாமோ தேடியது. நெஞ்சை வருடிய காகிதத்தில் தேடியது. கண்ணை நனைக்கும் நினைவுகளில் தேடியது. நெஞ்சை நிறைக்கும் குமாரனில் தேடியது. குழந்தையே பார்த்து கொண்டிருந்தான். தூங்குற குழந்தைய ரசிக்கக்கூடாது தம்பி. தரணிபாய் அம்மாள் மெல்ல அவன் தோளை தொட்டார். குழந்தையை அலுங்காமல் கைமாற்றி விட்டான். இல்லடா இல்லடா ஜோ, இல்லடா இல்லடா ஆச் ஆச் ஆச், ஓகே ஓகே என லேசாக விழிப்பு தட்டிய மழலையை தட்டி கொடுத்தபடியே அகன்றார் தரணி அம்மாள். அவருடைய தோளில் ஒய்யாரமாக தூங்கும் குழந்தையை கண்மறையும் வரை பார்த்திருந்தான் தேஜன். கண்மூடி கிடந்த மயிலாவின் தலையை வாஞ்சையாக வருடிவிட்டான். போற மயிலு, மனதுக்குள் சொல்லிக் கொண்ட தேஜன் சட்டை பாக்கெட்டை வருடியபடியே வெளியேறினான். வானம் இருட்டி கொண்டு வந்தது. சிறிய பெரிய தூறல் சாரல் என அடிக்க சன்ன மின்னல் மின்னி மறைந்தது. மின்னல் ஒளியில் தேவதை போல முன்னே நின்றாள் அவள். மயிலு, மழையில் என்னடி பண்ற? பச்சை உடம்பு, குழந்தையோட நிக்கிற? பதறினான் தேஜன். மண்ணுக்கு போற உடம்பு தானே மாமா, மழையில கரைஞ்சா என்ன? நீங்க போற இடத்துக்கு எங்களையும் கூட்டிட்டு போங்க. ஹே வைத்தியம்! மயிலாவை துரிதமாக அறைக்குள் இழுத்து வந்திருந்தான். நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு மாமா? மயிலு, தொட்டு தொட்டு பார்த்து உங்களை நீங்களே கிழிச்சிக்க அவனோட கையஜியும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கோபமாக சட்டை பாக்கெட்டில் இருந்த காகிதத்தை எடுத்தாள். குழந்தையின் கையச்சு தாங்கிய காகிதத்திற்குள் அவள் வரைந்து தந்த ரூபாய் நோட்டு ஓவியம். 100 ஜென்மம் என்று சொன்ன அந்த ஓவியத்தை கண் கலங்க பார்த்தாள். மாமா, அசல் நாங்க வேணாம், நகல் தான் வேணுமா? நகல் நகல் போதும் மயிலு, இது போதும். உறவுக்கும் எனக்கும் தான் 7ஆம் பொருத்தம் ஆச்சே. மாமான்னு உறவை சொல்லி நீ அழைச்சதும் இல்லாத துன்பம் எல்லாம் துரத்துது பார்த்தியா? எனக்கு எங்கள் அப்பா வேணும், பாட்டி வேணும், நீ வேணும், இவன் வேணும் மயிலு. நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கிற நம்பிக்கை போதும். வேறு செய்தி எதுவும் என் காதுக்கு வர வேணாம். இந்த நினைப்போடவே நான் விலகி போயிட்டா முன்ன போல் தனியாக இருந்துடுவேன்ல. நீங்கள் எங்கள் கூட இருந்தாலே போதும் மாமா. உங்கள் அப்பா பாட்டி நான் இவன் எல்லாரும் நல்லா இருப்போம். கூட இருந்தால் மட்டும்தான் நல்லா இருப்போம் மாமா என்று அவனை கட்டி கொண்டு அழுதாள். என் திருப்திக்காக சொல்கிறடி, என்னால் தான் அப்பாவுக்கு இப்படி ஆச்சோன்னு கஷ்டமாக இருக்கு மயிலு. ஆணைக்கும் அடி சறுக்குமாம், ஆணுக்கு சறுக்காதா? உயிருக்கு நிகரான 3 உறவுகள் உயிருக்கு போராட ஏதோ ஒரு வகையில் அவன்தான் அதற்கு காரணம் என்றும் மனதில் பதிந்திட பல நேரங்களில் சரியாக சிந்திக்கும் தேஜன் சுயம் கெட்டு செங்கத்தின் பகடையானான். என்ன மாமா சொல்கிறீங்க? என்ன மாமான்னு சொல்லாதடி, என் ராசி ஒன்னையும் விடாது. சொல்லுவேன், செத்தாலும் சொல்லுவேன். 4 விஷயம் தெரிஞ்சு நீங்களே இப்படி ராசின்னு இர்ரேஷனலாக பேசலாமா மாமா? என்னை நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்த்தது நீங்கள். குமார் கையில் சிக்கியிருந்தா இன்னைக்கு நானும் இல்லை, தம்பியும் இல்லை. நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை. எங்களுக்கு ஒன்றுன்னு பதறி தானே உங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்தது. எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சா தானே அந்த வலி சரியாகும். இப்போ சொல்லுங்கள், நாங்கள் நல்லா இருக்கிறது யாரால? உங்களால் தானே. சிறு பிள்ளைக்கு பாடம் எடுப்பது போல பொறுமையாக எடுத்து சொன்னாள். திண்ணமாக ஒலித்த அவளுடைய குரலில் தேஜன் தெளிவடைய தொடங்கினான். நிஜமா சொல்றியா மயிலு? மாமா, நிஜமா மயிலு? நம்ம மேலே சத்தியமா நிஜம் மாமா. நீங்கள் வேணா பாருங்க, நம்ம 3 பேரையும் ஒன்றா பார்த்ததும் மாமாவுக்கு எல்லாம் சரியாயிடும் என்று நம்பிக்கையோடு அவள் சொன்ன நேரம், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்கள் அப்பா கண்ணு முழிச்சிட்டாரு. நர்ஸின் குரல் தேனாக ஒலித்தது. குழந்தை பிறந்தாச்சுன்னு சொன்ன உடனே அவரோட முகத்தை பார்க்கணுமே. 1000 வாட்ஸ் பல்பு தோத்து போயிடும்.
அப்போ பிடிச்சி முன்னேற்றம் தான். சீக்கிரமா போங்க. உங்களை பார்க்கணுன்னு பச்சை பிள்ளையாட்டமா பிடிவாதம் பிடிக்கிறாரு. போகிற போக்கில் அந்த நர்ஸ் சொல்லிவிட்டு போக மயிலா குழந்தையை உச்சி முகர்ந்தாள். நான் சொல்லல, உங்க அப்பாவோட சந்தோஷம் உயிர் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு மாமா. எங்க உயிரும் கூட. எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுன்னா போங்க, ஜடமா நாங்க வாழ்ந்துக்கிறோம். அவளுடைய வாயை பொத்திய தேஜன், இல்ல மயில, போக மாட்டேன்டி, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என அவளை இறுக அணைத்து கொண்டான். தேஜனை போட்டு அழுத்திய பாரம் எல்லாம் நீங்கியது. மயிலு, குழந்தை அழறான் பாரு, அழாதடி என மயிலாவை தேற்றிய தேஜன் தந்தையை காண குழந்தையாகி ஓடினான். ரெங்கனின் உடல் முற்றிலுமாக தேறிவிட்டது. குட்டி பையனின் கைங்கரியம். ரெங்கன் குமாரையும் செங்கத்தையும் கிராமத்துக்கே அனுப்பிவிட்டார். பரிமளமும் வாதாவியும் தனி குடித்தனம் போய்விட்டார்கள். தரணியம்மாள் அங்கே கொள்ளு பேரனோடு வாழ்வை கொண்டாடி கொண்டிருக்க தேஜன் மயிலாவை கொண்டாடி கொண்டிருந்தான். பின்னணியில் இளையராஜாவின் இசை பொருத்தமான வரிகளோடு. இது மன்மத சாம்ராஜ்யம், புது மங்கள சௌபாக்கியம், ஒருபோதும் குறையாது தினம் கூடும் கூடும் ஆனந்தம், ராஜனோடு ராணி வந்து சேரும், இந்த ராஜயோகம் காலந்தோறும் வாழும். 90களின் பாடலிலிருந்து 70களுக்கு தாவினான் அவன். ஹலோ மை டியர் என தேஜன் ராகம் இழுக்க, ராங் நம்பர் என மயிலா மிச்சத்தை பாடி ஓடினாள். எங்க ஓடுற? ஓரெட்டில் அவளை பிடித்து விட்டான். மடி மீது சிறையெடுத்தவனை கிறக்கமாக பார்த்து சிரித்தாள். சதி லீலாவதியில தொடங்கி மன்மத லீலையில வந்து நிறுத்துறீங்க? மக்கு மயிலு, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடி, நிறுத்துறதாவது. மயிலு மக்கு என்று பின் மண்டையை செல்லமாக தட்டினான். போங்க மாமா. வெட்கம் தாழாதவள் நெஞ்சடர் ரோம வனத்தில் புதைந்து மலர் முகம் மறைத்தாள். நெஞ்சோடு சேர்த்தணைத்து கொண்டான். மனம் நிறைந்து போனது. காதோரம் குனிந்தவன் வழிந்தோடிய காதலை குட்டி குட்டி முத்தமாக காது மடலுக்கு கடத்தினான். ஹலோ மை டியர் ஷார்ட் ஸ்டோரி. மீசை உரசி உல்லாசமாக பாடினான் தேஜன். அது ஹலோ மை டியர் ராங் நம்பர். கூசிய கழுத்தை குறுக்கியபடி பாடல் வரியை திருத்தினாள் மயிலா. நீ எனக்கு ஷார்ட் ஸ்டோரி தான். ஐயோடா, இந்த கொஞ்சம் புதுசாக இருக்கே. அது என்ன ஷார்ட் ஸ்டோரி? ஒரு நல்ல ஷார்ட் ஸ்டோரி எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படியா? அரை மணி நேரத்தில் படிக்க முடியணும், ஆயுசு முழுக்க மனசில் நிற்கணும். அரை மணி நேரத்தில் படிச்சுட்டாராம். குறும்பாக சிரித்தாள். ஓய், என்ன வில்லங்கமா பேசுகிற? கழுத்தோரம் மூக்குரசி உல்லாசமாய் சிரித்தான். சகவாசம் சரியில்லை மைனரே. எது? ஏன் சகவாசம் சரியில்லையா? உன்னோட சுகவாசமே நான் தானடி. சூப்பர்மேன் ஆட்டம் பெரிய பில்டப். தள்ளுங்க. சூப்பர்மேன் என்னடி பெரிய சூப்பர்மேன்? முத்தங்களுக்கு இடையில் பேசினான். நான் உன்னோட மேன். ஆமாம், மை டியர் தாலி மேன். பெருமிதம் பொங்க மீசைக்கோர் ஆசை முத்தம் பதித்தாள். பயிருக்கு இறைத்த நீர் வழிந்தோடி வாய்க்கால் வரப்பை நிரப்புவது போல மீசைக்கு அளித்த முத்தங்கள் மிகுந்தோடி கன்னக்குழியை நிரப்பின. வெள்ளோட்டம் முடிய முத்தாய்ப்பாய் கன்னக்குழிக்கோர் நீள் முத்தம். அப்பா, எவ்வளோ நேரம்! ஒரு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிக்கிறியா? செல்லமாய் அவளை கிள்ளி சிருங்காரமாய் சிரித்தான். இப்பவே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சின மாதிரி தான் இருக்கு. முன்னை விட ரொம்ப குழியுது. ரசித்து சொன்னாள். இஸ் இட்? எப்போ பாரு சிரிச்சிட்டே இருக்கிறேனே, அதனால இருக்கும் என்றான் அவன். கண்ணு வைக்காதீங்க தாலிமேன். கண்ணை குழிக்கு திருஷ்டி கழித்தாள். அது என்னவோ தெரியல மயிலு, உன்னை நினைச்சாலே நெஞ்சில் ஜிலிருங்குது. சந்தோஷமா இருக்கு. உதட்டில் தானா ஒரு சிரிப்பு வந்து ஒட்டிக்குது என்று அவன் சொல்ல, இது போதுமே, இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு என்றாள். எனக்கும் தான் மயிலு, உனக்கு மேலே எனக்கு எதுவுமே வேணாம். பொய், குட்டி பையன் வேணாமா? நீனா அவனும் தாண்டி மயிலா மக்கு. மூக்கை மென்கடி கடித்து சொன்னான்.
நீ, நான், தம்பி எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. ஒன்றை விட்டால் ஒன்று இல்லை, ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. ம், நல்லா கதை விடுறீங்க டீச்சர் சார். நிஜம்தான், கதை இல்லடி, நிஜம்தான், கதை இல்லடி மை டியர், ஷார்ட் ஸ்டோரி. கனலாக இருந்த என் மேலே பனியாக பொழிஞ்சு என்னை அணைச்சிட்ட மயில். ம், கனல் மேல் பனி போல. கண் சிமிட்டி சிரித்தாள் குறும்புக்கார மயிலா. ஆமாம், கதை டைட்டில் போல் இருக்குல்ல, இந்த டைட்டிலை வச்சு நம்ம கதையே எழுதிடு. கன்னம் கிள்ளிய கணவனை காதலாக பார்த்தாள். மற்றவங்க கிட்ட கனலாக இருந்த நீங்கள் என் மேலே மட்டும் பனியாக பொழிஞ்சிங்க. பனியை பொழிந்த கனல், பனியை பொழிந்த கனல் என் புருஷன்தான். அது என்னவோ உண்மைதான். உங்ககிட்ட மட்டும் என் கோபம் செல்லா காசாக போயிடுது மயில். உன்னை முதலாக சந்தித்த அரை மணி நேரம் தொடங்கி இப்போ வரைக்கும் பஸ்ஸில் உன்னை பார்த்த நாள் முதலாக உன் நினப்பு தான். அப்போ இருந்தே வா. மறக்கவே முடியல. மறக்க நினச்சிங்களா? ஆமாம், தூக்கமே போச்சுடி. சின்னஞ்சிறு சிறுவனாக அவளுடைய மடியில் படுத்து கொண்டான். மடியில் சாய்ந்தவனின் தலையை அவள் ஐவிரல் கொண்டு கோதினாள். இதுவரை எழுந்த பாசத்தை எல்லாம் கொட்டி கொடுத்து இட்டு நிரப்ப, இல்லால் நான் இருக்க உனக்கு நீ என்ன குறை என சொல்லாமல் சொன்னாள் இனிமையே உருவான மயிலா. கண்மூடி அந்த கணத்தை சொட்டு விடாது ரசித்தான் தேஜன். இப்பதான் வந்துட்டேனே, கூட தானே இருக்கேன், நிம்மதியா தூங்குங்க. எங்க பக்கத்துல இருந்தா தூங்குறது எங்க? தேஜன் அவளுடைய மலர் முகத்தை முகத்துக்கு நேர் வளைத்திழுத்து இதழ் கொய்தான். இப்பவும் தூக்கமே இல்லை. பகல் எது பொழுதுன்னே தெரியல. குழம்பி போயிருந்த சேவக்கோழி ஆமாம் என்றது. அவனுடைய காதல் அவதாரம் அழகாய் இருந்தது. உன்னை இழக்க என்னால் ஆகாது மயில் என 1000வது முறையாக அவன் அரற்றியது அதைவிட அழகாய் இருந்தது. முத்தமாறி பொழிந்த தேஜன் அவனுக்கே வித்தியாசமாக தெரிந்தான். நான் இங்கே தானே இருக்கேன், அணைப்பில் நொறுங்கி கிடந்த மயிலா மெல்லிய குரலில் சொன்னாள். நம்ப முடியலையே, ஆழ்குரலில் அவன் சொன்னான். அவள் மேலும் அவனுடைய மார்பில் புதைந்து ரோமாஞ்சனம் செய்தாள். சிலிர்த்து போனான் தேஜன். சத்தமாய் ஒரு முத்தம், சின்ன சின்ன சந்தமாய் அவள் சுவாசம். மயிலு, என் வசம் நான் இல்லை, சுய கட்டுப்பாட்டோட கடைசி படியில் நின்றுட்டு இருக்கேன்டி. என்னை கோடு தாண்ட வச்ச அப்புறம் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் தான். இடம் பலமாக தலையை ஆட்டினாள். இதுக்கு என்ன அர்த்தம்? கண்ணாடி வளையல்களோடு சரசமாடிக்கொண்டே கேட்டான். வெண்டை பிஞ்சு விரல்களை இதழ் அளக்க மருதாணி வாசத்தில் வசம் இழந்தான். சொல்ல மாட்டியா? பிளாட்டினம் வளையம் காதில் டால் அடிக்க இடம் பலமாக தலையை ஆட்டினாள். நான் சொல்லட்டுமா? பதில் போல அவளை கையில் ஏந்தி கொள்ள காதலனாய் தொடங்கியவன் கணவனாய் தொடர்ந்தான். தொட்டி இழுத்த கரத்துக்கும் தொடர்ந்து வந்த உதட்டுக்கும் முத்த பங்கீடு செய்தாள் அவள். ஞான பசிக்கு சோளப்பொறி சொல்லி சிரித்தான் தேஜேந்திரன். மென்மேகத்துக்கு சவால் விடுத்த வெண்தேகம் கல்வெறி கூட்டியது. புரவி போல வேகம் கொண்டவன் மோகக்கடலில் மங்கையை மூழ்கடித்து மீட்டான். வேக வீணையில் மோகராகம் மீட்டி மகிழ்ந்தான். தேஜன் மாறன் கனை தொடுத்தான். மயிலா மையலில் தனை மறந்தாள். மதன் அவனின் காதல் மொழியில் மங்கை செங்கொழுந்தாய் சிவந்தாள். அவளின் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் அவன் ஆட்கொண்டான். அவளுக்கோ உடல் பொருள் ஆவியே அவன்தான் என்றானான். பனி பொழிந்தது, கனல் அமிழ்ந்தது. பனி கனலை அமிழ்த்தியது, கனல் பனியை பொழிந்தது. காலம் சொன்ன காதல் கதையாம் பனி பொழிந்த கனல் இனிதே நிறைவுற்றது. உங்கள் வாழ்விலும் காதல் பனி பொழியட்டும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.